இந்தியாவின் பெருநகரங்களில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய அரசு ஒரு விசித்திரமான அதே சமயம் வியக்கத்தக்க திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நகர்ப்புற போக்குவரத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் பறக்கும் பேருந்து சேவையை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். லக்னோவில் நடைபெற்ற ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய அவர், காற்றில் பறக்கும் பேருந்துகளை கொண்டு வருவதே தனது இலக்கு என்று அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு ஒரு அறிவியல் புனைக்கதை போல தோன்றினாலும் இந்தியாவின் எதிர்கால போக்குவரத்து துறைக்கான ஒரு முக்கிய அஸ்திவாரமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் தொகை பெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கையால் இன்று சாலைகளில் பயணம் செய்வது ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. இதனால் ஏற்படும் காலவரைய விபத்துகள் மற்றும் அதீதமான காற்று மாசுபாட்டை தடுக்க புதிய மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை நோக்கி இந்தியா நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இதனை உணர்ந்தே மத்திய அரசு ஏற்கனவே மின்சார வாகனங்கள், ரோபேக்கள், கேபிள் கார்கள் மற்றும் நகர்ப்புற வான்வழி போக்குவரத்து போன்ற மாற்றுத் திட்டங்களுக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது. இந்த பட்டியலில் இப்போது பறக்கும் பேருந்து திட்டமும் இணைந்துள்ளது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வர இன்னும் பல தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு சவால்கள் உள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ காலக்கெடு அல்லது தொழில்நுட்ப வரைபடம் பற்றி அமைச்சர் இன்னும் விரிவாக கூறவில்லை என்றாலும் இது இந்தியாவின் லட்சிய திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேம்பட்ட விமான தொழில்நுட்பம், ஏர் டிராபிக் மேனேஜ்மெண்ட் மற்றும் இதற்கான தனித்துவமான உள்கட்டமைப்புகளை உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்று துறை சார்ந்த நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இருந்தபோதிலும் பாதுகாப்பு மற்றும் விரைவான பயணத்தை உறுதி செய்வதே அரசின் முதன்மை நோக்கமாக இருக்கிறது. தூய்மையான மற்றும் திறன் வாய்ந்த போக்குவரத்தை உருவாக்க துடிக்கும் இந்தியாவின் கனவு திட்டங்களுக்கு கட்கரியின் இந்த அறிவிப்பு புதிய உத்வேகத்தை அளித்திருக்கிறது. ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு விரிவாக்கம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை இணைப்பதன் மூலம் இந்திய நகரங்களை உலக தரத்திற்கு உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. வரும் ஆண்டுகளில் வாகனத்தில் பறக்கும் பேருந்துகளில் நாம் பயணிப்பது நிஜமானாலும் வானத்தில் பறக்கும் பேருந்துகளில் நாம் பயணிப்பது நிஜமானால் அது இந்திய போக்குவரத்து துறையில் ஒரு உலகளாவிய சாதனையாகவும் சாமானிய மக்களின் பயண நேரத்தை குறைக்கும் ஒரு மாபெரும் புரட்சியாகவும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.